எல்லாரும் இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸா ஒரு பெரிய விஷயம் பேசப்படுதுன்னா, சென்னையில் நடந்த ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் கார் ரேஸ் தான். ஆக்சுவலா நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பிக் குடு சொல்லணும். ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப அழகா முடிச்சாரு. அதுல ஒன் ஆஃப் த ரேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 ரேஸ் கார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 10 டீம்ல இருந்து. அதுல ஒரு டீம் வந்து நம்ம தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா ஓன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா நான் பர்சனலா இந்த சண்டே அங்க போயிருந்தேன், விட்னஸ் பண்ணியிருந்தேன். அமேசிங் டு சி. அதை லைவா விட்னஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பிட் ஷாப்ல, அதாவது அந்த காரெல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பிட் ஸ்டாப்லயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது. பட் பெஸ்ட் என்னன்னு சொல்லணும்னா, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸை கேரியரா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட் வந்து ஜெர்மனியில போய் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து கேரியரா எடுத்து மாஸ்டர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி போட்டிருந்தோம். இந்த பாட்காஸ்ட்ல வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸை வந்து கேரியரா எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன சேலரிஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டா வந்து ஸ்டார்டிங் சேலரிஸ் வந்து நீங்க வந்து ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ், அதாவது வந்து ரேஸ் கார் டிரைவரா போனீங்கன்னா அரௌண்ட் $50,000 to $1 lakh வரைக்கும் ஆனுவலா கிடைக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டிரைவர் தான் அவரு. ஆக்சுவலா அலி அவர் தான் வின் பண்ணாரு அந்த ரேஸ்ல. நாகார்ஜுனாவோட டீம் அது வந்து. இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5% ஆனுவல் growth ரேட்ல போய் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கு. அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஈவன் 1 million to 2 million கூட ஏர்ன் பண்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு லாஸ்ட் டெக்கேட்ல பாத்தீங்கன்னா இட் ஹஸ் grown 40% grown ஆயிருக்கு. பட் தேர் நெக்ஸ்ட் ஒரு 5 years பாத்தீங்கன்னா இட் இஸ் a growth 5% per annum growth இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5% growthங்கிறது நார்மல் growth தான். ஸோ there is a scope for மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு. டிரைவரா ஆகணும்னு இல்லை, there is நிறைய பேக் அண்ட் திங்ஸரும் இருக்கு. ஆக்சுவலா நீங்க யூ கேன் லுக் அட் டூயிங் தட் ஆல்சோ. சார் நான் அண்டர் கிராஜுவேட் மெக்கானிக்கல் பண்ணியிருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் லாஸ்ட் டைம் மார்ச்ல வந்து பெர்த் போனப்ப ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா லைவா நான் பார்த்தேன் என்ன கைண்ட் ஆஃப் ரிசர்ச் இஸ் ஹேப்பனிங் வித் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது. ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி இன் பெர்த். ஸோ இது மாதிரி நீங்களும் நான் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பயோல ஒரு ஃபார்ம் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. கோ ஹெட் அண்ட் ஃபில் த ஃபார்ம். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட்.